ஹலோ வெல்கம் வர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியலுங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு மல்லிக்கு வந்து ஃபோன் வந்து வருதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து தன்னுடைய அண்ணனுக்காக வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணுற ஒரு தங்கச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்து இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு திமிங்கலம் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த திமிங்கலம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து மல்லியோட குடும்பத்தை வந்து வாரி தின்ன ஃபேமிலி தான். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன என் தம்பியை வந்து விட்டுட்டு விஜய் வந்து விட்டு நீ வந்து ஏதோ வந்து பணத்தை வந்து கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி வந்து நீ வந்து போய் பணத்தை வந்து வாங்கிட்டு வா, அதை வந்து வாங்கிட்டு வா, இதை வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். என்னடி நினச்சிட்டு இருக்க? உனக்கெல்லாம் வந்து என்ன மரியாதை அப்படின்றதெல்லாம் வந்து உனக்கே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலே நீ வந்து போய் அவனை வந்து பணத்தை வாங்கிட்டா, அதை வாங்கிட்டா, இதை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் அவ்வளோ தாண்டி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். என்னது நான் வந்து பணத்தை வந்து உங்ககிட்ட வந்து வாங்க சொல்லணும். அப்படியாப்பட்ட பணமும் தேவையில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்னைக்காக இருந்தாலும் அந்த சொத்து வந்து என் புருஷனோட உழைப்பை வந்து திருடி தின்ன நாய் நீ. அது வந்து என் புருஷனுக்கு வந்து வர வேண்டியதுடி. நீ வந்து என்னடி வந்து எங்களுக்கு வந்து சொல்கிறது, நீ வந்து என்ன வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறது. நாங்கள் வேணா உனக்கு வந்து பிச்சை போடுறோம், பிச்சையாக வந்து நினச்சி வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பயங்கரமாக வந்து சவால் வந்து விட்டுட்டாங்க. சரி ஓகே, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படி வந்து மல்லி நீ வந்து பேசும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அண்ணனோட உயிர் வந்து வருமா? கண்டிப்பாக வந்து வராது மல்லி. அதனால் வந்து இப்போ எப்படியாச்சும் வந்து பணத்தை வந்து புரட்டணும். அதுக்கு வந்து யார் வந்து எப்படி வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க, என்ன வந்து பண்ணுவாங்க, எப்படி வந்து பணத்தை வந்து ரெடி பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன ரிசோர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லாவே வந்து தெரியும். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ வந்து இவ வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா, நீ வெயிடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஃபோனை வந்து வச்சுறாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு வந்து போகலாம். ஹாஸ்பிட்டல் வந்து அண்ணனை வந்து அட்மிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பணத்தையும் வந்து கட்ட முடியல. ஸோ வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து ஏதாச்சும் வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி விஜய் இருந்துட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து அன்னபூர்ணியுமே வந்து வீட்டில் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை நீங்கள் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொன்னீங்க. எப்படியாச்சும் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என் பையனோட வாழ்க்கையை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடணும். நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச வழியிலலாம் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எதுவும் வந்து இன்னும் வந்து கிடைக்கல. ஸோ கிடைச்சதுன்னா நானும் வந்து சொல்லிடுறேன். நீ இங்கே ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து தைரியம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து வர வேண்டிய இதை வந்து என் அக்கா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அவள் அந்த திமிங்கலம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து எனக்கே வந்து கொடுக்காம வந்து அவள் வந்து இது பண்ணுறா, என் மேலே வந்து கேஸ் போடுறா, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் வந்து கொடுக்குறா. இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து நான் வந்து அவளை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே, அந்த வீட்டை முதல்ல வந்து எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு வந்து மாத்திர வழியை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் அதுக்கப்புறம் வந்து மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக வந்து நீங்கள்லாம் வந்து ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதை கேட்ட வந்து நம்ம விஜய் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து நான் வந்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே வந்து சொல்லிட்டுருக்காரு. ஆனால் கூட இன்னொரு சைத்தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த சைத்தான் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுடர் தாங்க. அந்த சுடருக்கு வந்து என்னன்னு தெரில. அன்னபூர்ணி வந்து நீயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மாப்பிள்ளை நீங்களும் மல்லியும் வெண்பாவும் நீங்கள் 3 பேருமே வந்து அந்த ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த வீட்டை வந்து எப்படியாச்சும் வந்து உங்கள் பேருக்கு வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். உடனே வந்து கையில் வந்து ஒரு டெடி பேரை வந்து வச்சுட்டு இருந்த அந்த நாய் இருந்துட்டு அந்த ஒரு பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்க்காம அந்த டெடிபேரை வந்து தூக்கி வந்து வீசுகிறாங்க அவங்க மேலே. அப்படி வந்து எதுக்காக வந்து வீசியிருக்கணும், என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து அப்படி வந்து வீசியிருக்கணும்? இவங்க வந்து பேசும்போது எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பேசும்போது உனக்கு தான் வந்து மனநிலை வந்து சரியில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இதை வந்து நடிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க வந்து பேசும்போது நீ வந்து எதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து உக்காடுற? அவங்க வந்து என்ன பேசினா என்ன, என்ன பேசலைன்னா என்ன, உனக்கு என்ன வந்து கேடு வந்து வந்தது, உன்னெல்லாம் வந்து யார்ரி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, ஏதோ வந்து விட்டுட்டாங்க, இருந்து தொலைட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து விட்டுற வேண்டியதான். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம
அவங்க வந்து எதுக்காக வந்து டெடி பேரை வந்து எடுத்து இட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எடுத்து அவங்க மேலே வந்து எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன வந்து சொல்லலையே. மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேர் மட்டும் வந்து சொல்கிறா. அப்போ நான் வந்து என்ன ஒப்புக்குச்சப்பாவா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுடைய தாட் வந்து போயிட்டுருக்கு. ஏன்டி நீ வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ஊறுகாய் மாதிரிடி நீ வந்து என்ன சாம்பார் மாதிரியா வந்து உன்னை வந்து பயன்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக நீ வந்து ஒரு ஊறுகாய். அதை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோ. தேவைப்பட்டால் வந்து உன்னை வந்து கூப்பிடுவாங்க. தேவையில்லையா நீ வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து இலையை வந்து சாப்டரை வந்து மூடிட வேண்டியதான். ஸோ நீ இருக்கிற வரைக்கும் வந்து சும்மா வந்து அந்த கதிரேசனுக்கு வந்து ஏதோ வந்து டார்ச்சர் கொடுக்குறது, இல்லைன்னா வந்து நிஷாவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறது, அந்த மாதிரி நீ வந்து பண்ணிக்கிட்டு சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு ஊறுகாவாயிடாத. ஊறுகாய் முக்கி ஒழுங்காக வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி பேசுறது வந்து இன்னுமே வந்து மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக் வந்து உண்டாகும். என்ன இவ வந்து வேணும்னு வந்து இவளுக்கு வந்து டார்கெட் வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து புரிய வருது. டெடி பேரை எடுத்து எரிஞ்சதுமே வந்து மல்லிக்கு வந்து புரிய வந்துருச்சு. எதுக்காக இவ வந்து நம்ம 3 பேரை வந்து சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து டெடி பேரை வந்து எடுத்து இட்டதுக்கு காரணம் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.